எல்லை தாண்டி ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தொற்று நோயை நாங்கள் ஏற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் ஏற்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஆக அந்த சூழ்நிலையிலும் தமிழகத்திலே தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சருடைய அறிவுறுத்தல்படி அனைத்தும் தயார் நிலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தயார் நிலையில் அனைத்து இடத்திலும் இருக்கிறோம். ஆக ஒரு நோய் வருகிறது என்று கிட்டத்தட்ட ஒரு 2000 மைல் 3000 மைல் தாண்டி வருகிற பொழுது கூட அதனுடைய பின்புலங்களை உடனடியாக அறிந்து ஆய்ந்து அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் சரி, போக்குவரத்து அமைச்சர், நம்முடைய எம்ஆர்வி ட்ரஸ்ட் சார்பாக இன்றும் என்றும் ஆக அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஆதரவுக்கு நாங்கள் உடனடியாக தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள. கரூர் கொங்கு ஆம்புலன்ஸ் இலவச சேவையை நாங்கள் தயாராக 24 மணி நேரம் 15 நாட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் தயாரான நிலையில் இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கும் மக்களும் தெரியப்படுத்துகிறோம். சரி, இன்னும் 15 நாளைக்கு இலவசமான சேவை தான் தரப்போகிறோம். இதில் எம்ஆர்வி ட்ரஸ்ட்டும் அவர் மாவட்ட அமைச்சர், மாவட்ட சுகாதாரத்துறையும், மாநில சுகாதாரத்துறை அனைத்தும் தெளிவான நடவடிக்கைகளை தரமான முறையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய தயாராக இருக்கிறேன். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யார் ஒரு பொதுமக்கள் அழைத்தால் என்னுடைய தொலைபேசியோ அலைபேசியோ எங்கே அழைத்தாலும் சரி, மற்ற கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரையிலும் கரூர் கொங்கு ஆம்புலன்ஸ் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். முற்றிலும் இலவசம். 15 இல்லை 20 நாள் 30 நாள் இலவசம் தான். உங்களுடைய பதிவுகளை முறையாக மருத்துவமனையில் போய் மருத்துவமனையிலிருந்து தரமாக அவர்கள் முறையாக பதிவிட்டார்கள் என்றால் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய அறிவுறுத்தின்படி, மாவட்ட அமைச்சருடைய அறிவுறுத்தின்படி நாங்கள் என்றைக்கும் கரூர் கொங்கு ஆம்புலன்ஸ் 20 வருஷமாக இந்த சேவை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதே தான் பண்ணுறோம். கால சூழ்நிலையில் மாறினாலும் நாங்கள் தான் இருப்போம், எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஐசோலேஷன் வார்டு எல்லாம் அரசாங்கத்தில் அதையும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெறுகிற பொழுது தற்காப்பு நடவடிக்கையாக நாங்கள் சேவையை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் அமைச்சர் எம்ஆர்வி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம். நாங்கள் அவருடைய அறிவுறுத்தப்படி எங்களுடைய கடமையை தான் செலுகிறோம். மணிண்ணா